வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பார்க்க போறோம். நம்ம பணத்தை சும்மா சேமிச்சு வைக்கிறதுக்கும் அத முதலீடு செய்யறதுக்கும் என்ன வித்தியாசம்? ஏன் முதலீடு செய்யறது அவ்ளோ முக்கியம்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வாங்க, ஒரு அசத்தலான உண்மை கதையோட ஆரம்பிக்கலாம். ஓசியோலா மெக்கார்டியோட அம்மா அவங்களுக்கு சின்ன வயசுல சொன்ன ஒரு சிம்பிளான அட்வைஸ் தான் இது. சரி, வாங்க முதல்ல சேமிப்போட சக்திய பத்தி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு ஓஷியோலாவோட கதை ஒரு சூப்பர் உதாரணம். ஓஷியோலா அவங்க வாழ்க்கை முழுக்க ஒரு சலவைக்காரியா தான் வேலை செஞ்சாங்க. ஆனா அந்த காலத்துல இருந்த மோசமான பொருளாதார நிலைமையில கூட அவங்க விடாப்பிடியா பைசா பைசாவா சேமிச்சாங்க. யோசிச்சு பாருங்க, கிரேட் டிப்ரெஷன் சமயத்துல கூட அவங்க சேமிக்கிறத நிறுத்தவே இல்ல. அவங்களோட இந்த விடாமுயற்சிக்கு என்ன பலன் கிடைச்சது தெரியுமா? அவங்க ரிட்டையர் ஆகும்போது அவங்க கிட்ட $2,80,000 இருந்துச்சு. அந்த பணத்துல அவங்க வாழ்ந்தது மட்டுமல்ல, அதிலிருந்து $1,50,000 தர்மத்துக்கும் கொடுத்தாங்க. கிரேட் இல்லையா? இது கேட்கவே ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கு இல்லையா? ஆனா ஒரு நிமிஷம் யோசிங்க, இன்னைக்கு இருக்கிற உலகத்துல இப்படி வெறுமனே சேமிக்கிறது மட்டும் போதுமா? சரி, இந்த கேள்விக்கு பதில் கண்டுபிடிக்க வாங்க ஒரு உதாரணத்தை எடுத்து பார்ப்போம். இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இன்னைக்கு இருக்கிற ஒரு 30 வயசு இளைஞரை நாம எடுத்துக்கலாம். அவரோட பிளான் என்னன்னா, இன்னும் 20 வருஷத்துல, அதாவது 50 வயசுல ரிட்டையர் ஆகணும். அவரோட கணக்கு இதுதான். மாசம் $50,000 சம்பளம், செலவு போக மாசம் $20,000 சேமிக்கிறாரு. வருஷம் ஒரு 10% சம்பளம் உயர்வும் கிடைக்குது. ஆனா அதே சமயம் விலைவாசி ஒரு 8% ஏறிக்கிட்டே போகுது. இதுதான் அவரோட நிலைமை. சரி, இப்போ முக்கியமான கேள்வி. 20 வருஷம் விடாம மாசம் $20,000 சேமிச்சா அவரோட ரிட்டையர்மெண்ட் அப்போ கையில எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட 1.25 கோடி ரூபாய் சேர்ந்திருக்கும். அதாவது 1.8 கோடி. 1.8 கோடி ஒரு பெரிய தொகைதான். ஆனா இந்த தொகைய இன்னும் பல மடங்கு பெருசாக்க ஒரு வழி இருக்குன்னா, அதுதான் முதலீடு. அதாவது இன்வெஸ்டிங். சிம்பிளா சொல்லணும்னா, பணத்தை சும்மா முடக்கி வைக்காம அது உங்களுக்காக வேலை செய்ய வைக்கிறது. அது மூலமா இன்னும் அதிக வருமானம் அல்லது லாபம் பார்க்கறது தான் நோக்கம். இப்ப இந்த சார்ட்ட பாருங்க, வித்தியாசம் உங்களுக்கே புரியும். வெறும் சேமிப்பு மூலமா 1.8 கோடி கிடைக்குது. ஆனா அதே பணத்தை வருஷத்துக்கு ஒரு 12% வருமானம் தர ஒரு முதலீட்டுல போட்டிருந்தா பாருங்க, தொகை எங்கேயோ போயிடுச்சு. 4.27 கோடி. அதாவது கிட்டத்தட்ட 2.5 மடங்கு அதிக பணம். யோசிச்சு பாருங்க, வெறும் இன்வெஸ்ட் பண்ற ஒரே ஒரு முடிவால எவ்ளோ பெரிய வித்தியாசம். சரி, இன்வெஸ்ட் பண்றதுதான் சரின்னு முடிவு பண்ணியாச்சு. ஆனா அடுத்த கேள்வி, எங்க இன்வெஸ்ட் பண்றது? பணத்தை எங்க போடலாம்? பொதுவா மக்கள் முதலீடு செய்யற 3 முக்கியமான இடங்கள் இருக்கு. வாங்க அத ஒவ்வொன்னா வேகமா பாத்திரலாம். முதல்ல ஃபிக்ஸ்ட் இன்கம், அதாவது நிலையான வருமானம். இதுல நீங்க அரசாங்க பத்திரங்கள் இல்லனா பேங்க் ஃபிக்ஸ்டு டெபாசிட்ல முதலீடு செய்யலாம். இதுல ரிஸ்க் கம்மி, உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வட்டி வருமானம் நிச்சயம் கிடைக்கும். கடந்த 2009 2021 வரைக்கும் பார்த்தா இந்த மாதிரி முதலீடுகள் சராசரியா வருஷத்துக்கு 5% வருமானம் கொடுத்திருக்கு. அடுத்து தங்கம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு முதலீடு. பொருளாதாரம் சரியில்லாத நேரத்துல ஒரு பாதுகாப்பான முதலீடா இத நிறைய பேர் பாப்பாங்க. அதே 12 வருஷ காலத்துல தங்கம் சராசரியா வருஷத்துக்கு சுமார் 9% வருமானம் கொடுத்திருக்கு. கடைசியா ஈக்விட்டி, அதாவது பங்குகள். இது என்னன்னா, பங்குச் சந்தையில இருக்கிற பெரிய கம்பெனிகளோட ஒரு சின்ன பார்ட்னர்ஷிப்ப நீங்க வாங்குற மாதிரி. அந்த கம்பெனி நல்லா வளர்ந்தா உங்க பங்கோட மதிப்பும் கூடும். உதாரணத்துக்கு, இந்தியாவோட டாப் 50 கம்பெனிகளை ட்ராக் பண்ற நிஃப்டி இதே காலகட்டத்துல சராசரியா வருஷத்துக்கு சுமார் 14% வருமானம் கொடுத்திருக்கு. சரி, இப்போ நம்ம கிட்ட 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு. நம்மளோட 30 வயசு நபர் இந்த ஒவ்வொரு வழியையும் தேர்ந்தெடுத்திருந்தா அவரோட ரிட்டையர்மெண்ட் பணம் எவ்வளவு ஆகியிருக்கும்னு ஒப்பிட்டு பார்க்கலாமா? இங்க பாருங்க, ரிசல்ட் ரொம்ப தெளிவா இருக்கு. ஃபிக்ஸட் இன்கம்ல 2.48 கோடி, தங்கத்துல 3 கோடி, ஆனா ஈக்விட்டியில 5 கோடிக்கும் மேல. எல்லா ஆப்ஷனுமே சேமிப்பை விட பெட்டர் தான். ஆனா ஈக்விட்டி தான் மத்ததை விட 10 மடங்கு அதிக செல்வத்தை உருவாக்கியிருக்கு. அப்போ ஈக்விட்டி தான் அதிக பணத்தை உருவாக்குதுன்னு தெளிவா தெரியுது. ஆனா இங்கதான் அசல் கேள்வியே வருது. பங்குச் சந்தையில ஆயிரக்கணக்கான பங்குகள் இருக்கு. அதுல சரியானதை நாம எப்படி தேர்ந்தெடுக்கிறது? இது ஒரு முக்கியமான கேள்வி இல்லையா? இத பத்தி நீங்க யோசிங்க. இந்த விளக்கத்தில் இணைந்ததற்கு நன்றி.